ஹாய் ஹலோ வணக்கம். நான் கார்த்திக். இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ட்ரக்கை பற்றி தான் பேச போகிறோம். 12 டன் பாசிங் வண்டி பற்றி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, லைன் ஓட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஆல்ரெடி ஊருக்குள்ளேயே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க லைன் ஓட்டினா நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது சின்ன வண்டியில் இந்த படா தோஸ்து, எல்சிவி ஓட்டுறவங்க இவங்கெல்லாம். ஆனால் அதை விட பெட்ரு எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ட்ரக்கு தான். ஏன்னா படா தோஸ்து வச்சுருக்கிறவங்க ஒரு மாதமாச்சு டியூ கட்டுறதுக்கு கஷ்டப்படாத ஆளே கிடையாது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வண்டியிலே விட்டுட்டு ஃபைனான்ஸ்லேயே வண்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவ்வளோ கஷ்டம். அந்த வண்டி வந்து சான்ஸ் இல்லை. அதே ட்ரக்கு பார்த்திங்கன்னா பெட்ரு. ஏன்னா வண்டியினுடைய டியூவும் கட்டிக்க முடியும். மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 55,000 டியூ வரும். அதே போல் டிரைவர் சம்பளமும் கிடச்சிடும். டிரைவர் சம்பளம் இல்லாமல் நமக்கு ஒரு 10,000 எக்ஸ்ட்ராவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரக்கு எனக்கு தெரிஞ்சு ட்ரக்கு தான் பெட்ரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வந்து ட்ரக் எடுத்துகிட்டா வந்து அவ்வளோ கிடச்சிடுமா அப்படின்றது நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. அவ்வளோ கிடைக்குமான்னு. அதுக்கு தான் இந்த லைன் ஓட்டணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாராஷ்டிரா, குஜராத்து இந்த லைன்லாம் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா கம்பல்சரி நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதேபோல் மாதத்தில் 2 ட்ரிப்பு குஜராத் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ட்ரிப் ஓட்டினீங்கன்னா வண்டி டியூ கட்டிப்பீங்க. அடுத்த ட்ரிப் ஓட்டுறது உங்களுடைய சம்பளம். அதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மாதத்துல 3 ட்ரிப்பு எடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு மாதத்தில் 2 ட்ரிப்பு தான் ஓட்ட முடியும், மற்ற நாள்லாம் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 2 ட்ரிப்பே ஓட்டிக்கலாம். அதுவே படா தோஸ்து இந்த வண்டிங்கள்லாம் எடுத்திங்கன்னா, நீங்கள் மாதம் ஃபுல்லாக வண்டி ஓட்டினா தான் டியூவே கட்ட முடியும். அவ்வளோ கஷ்டம். ஏன்னா வாடகை ரொம்ப ரொம்ப கம்மி, காம்படிஷன் அதிகம். அதாவது படா தோஸ்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறவர் போயிட்டு படா தோஸ்து எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி லோன் அப்ளை பண்ணார் அப்படின்னா, படா தோஸ்து கிடச்சிடும். ஏன்னா அந்த வண்டிக்கு பேட்ஜ் இருந்தால் போதுமானது. பேட்ஜ் லைசன்ஸ் இருக்குங்க, சொந்த வீடு இருந்துச்சுன்னா வண்டியை கொடுத்துருவாங்க. சப்போஸ் எனக்கு பேட்ஜே இல்லை அப்படின்னாலும் வண்டி எடுக்க முடியும். அதே ட்ரக்கில் அப்படி கிடையாது. ட்ரக்குக்கு வந்து ஹெவி லைசன்ஸ் வேணும், சொந்த வீடு வேணும். ஏன்னா ஹெவி லைசன்ஸுன்னும் போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி பேட்ஜ் வச்சு ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஹெவி லைசன்ஸ் எடுக்க முடியும். அதுக்காக அது கொஞ்சம் ரேரு. அதேபோல் இனிஷியலான அமௌண்ட் வந்து ட்ரக்கில் வந்து அதிகமாக கட்டுற மாதிரி வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்ச ரூபா கட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த வண்டி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஓரளவு வருமானம் சம்பாதிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சது எல்சிவி கூட அவ்வளோ டர்ன் எடுக்காது. ட்ரக்கு வந்து டர்ன் எடுத்துரும். ஏன்னா 12 டன் பாசிங்கு. மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா வேமெண்ட் வந்ததுன்னா ஓவர் இருந்துச்சுன்னா ஃபைன் போடுவாங்க. அதனால் ட்ரக்கு தான் பெட்ரு. எல்சிவியில் வந்து நீங்கள் 10 டன்னு வந்து லோக்கலில் ஓட்டிக்க முடியும். ஆனால் வந்து லைன் ஓட்டும்போது 10 டன்லாம் போட்டிங்கன்னா ஸ்பாட்லேயே ஃபைன் கட்டு தான் வர மாதிரி இருக்கும். அதே போல் டர்ன் ஆகாது. எல்சிவி குறைஞ்சபட்சம், அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன வருஷம் என்னுடைய ஃப்ரெண்டு நாக்பூர் வந்தார். 16 நாள் ஹால்ட் ஆனார் எல்சிவியில். டாட்டா வண்டி வச்சுருக்காரு. 16 நாள் ஹால்ட்டு. நாங்கள் ட்ரக் வச்சுருக்கோம் 12 டன்னு. நாங்கள் வந்து 3 நாள்லேருந்து 4வது நாளே எனக்கு லோடு கிடச்சிருச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் ட்ரக்கு வந்து இப்போ 16 நாள் அவர் ஹால்ட் ஆனார் அப்படின்னா டியூ எப்படி கட்டுவார்? 16 நாளைக்கு அவருக்கு சாப்பாடு செலவு என்ன ஆகுது? இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அதுக்காக ட்ரக் எடுத்திங்கன்னா பெட்ரு. அதிகபட்சம் 2 நாள் ஹால்ட் ஆகலாம். 3ஆவது நாள் லோடு கிடச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா, குஜராத் லைன் ஓட்டுறது, மகாராஷ்டிரா ஓட்டுறது எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. ஏன்னா அங்கே வந்து நமக்கு வாடகை கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். அதே போல் ஒரு 10 வருஷம் கஷ்டப்படுறோம் அப்படின்னாலும் நம்ம குடும்பத்தை சேவ் பண்ண முடியும். நீங்கள் படா தோஸ்து வண்டி எடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் ஓட்டினீங்கனாலும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வாடகைங்கன்னு பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டுக்கிட்டு நான் போகிறேன். இப்போ ஒருத்தர் வந்து நான் போகல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாருன்னா, அடுத்த ஆள் ரெடியாக இருப்பாங்க நான் போகணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன மார்க்கெட்டில் வாடகை இருக்குதுன்னே தெரியல. அதாவது அந்த வாடகை நிலவரம் தெரியாதவங்க நிறைய பேர் வண்டி எடுத்து வச்சுருக்காங்க. இதை நான் குறை சொல்லணும்னு சொல்லலை. சம்பாதிக்கணுன்ற மைண்ட் செட்டில் வாங்க. நான் லோடு எடுத்து டர்ன் எடுத்தால் போதும் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதில் எவ்வளோ மீதி ஆகுதுன்றதை பற்றி யோசிங்க. அது தெரிஞ்சால் தான் வந்து உங்களால் வந்து கடைசி வரைக்கும் வண்டியை ரன் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னோன்னா ஃபைனான்ஸில் வண்டியை கொடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான். இல்லை வண்டியை சேல் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ட்ரக் எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்ரு. ஒரு லோடு நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மீதி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் வண்டி வந்து ஹால்ட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரி ட்ரக் எடுக்க சொல்கிறேன், ஓகே.
ட்ரக்கில் வந்து 12 டன் பாசிங் ஓகே. 20 அடி எடுக்கிறதா, இல்லை 22 அடி எடுக்கிறதா, 24 அடி எடுக்கிறதான்ற யோசனை இருக்கும். லைன் வாட்டரிங்ன்னு முடிவு பண்ணிட்டாலே 20 அடியை நீங்கள் கம்பல்சரி மறந்துடணும். 22 இல்லைனா 24 அடி இது எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பெட்ரு. 24 ரொம்ப லென்த்தாக இருக்கும், வண்டி தொங்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா 22 எடுத்துக்கங்க. ஆனால் 20 எடுக்காதீங்க. அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு சரியாக இருக்காது. ஒரு பைப் லோடு ஏற்ற போகிறீங்கன்னா கூட டோர் க்ளோஸ் பண்ண முடியாது, கஷ்டம். டோர் ஓப்பனில் தான் போகும். அதே 22 அடி எடுத்திங்கன்னா அந்த லோடில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில ஹைட் லோடு வருது அப்படின்னா 22 அடி 24 அடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டு வராது, டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. 20 அடி எடுத்திங்கன்னா கம்பல்சரி ஹைட்டு வரும். வண்டி எடுத்ததுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க, 20 அடி எடுத்துட்டோமே, 22 எடுத்துருக்கலாம், இல்லை 24 எடுத்துருக்கலாம் அப்படின்னு. இன்னமும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அன்றைக்கி எனக்கு யாரும் ஐடியா கொடுக்கல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து வண்டி வந்து 2 வீலர் கிடையாது, சடனாக மாற்றிட்டு போயிடலாம், இது இல்லைனா வேறு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி 2 வீலர் ரேட்டே பார்த்தீங்கன்னா 1,50,000 2 லட்சம் அந்த மாதிரி வந்து போச்சு. ஒரு ட்ரக் எடுக்கிறீங்கன்னா 25 லட்சம். ஒரு எல்சிவி போகிறீங்கன்னா இன்றைக்கி 20 லட்ச ரூபா இல்லாமல் வண்டி கிடையாது. அதே பாடா தோஸ்து செக்மெண்ட்டு போகிறீங்கன்னா இன்றைக்கி 10 லட்ச ரூபா இல்லாமல் வண்டி கிடையாது. அதனால் சடனாக நம்ம நினச்ச போது வண்டி மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம போகிறதே ஃபைனான்ஸ் செக்மெண்ட்டில் தான் போகும். அதுக்காக யோசனை பண்ணி வண்டி எடுங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா உனக்கு எல்லாமே நீ வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி சில கமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். நான் வந்து படா தோஸ்து லைனில் மட்டும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஓட்டியிருக்கேன். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. நான் எல்லா லைனுமே ஓட்டியிருக்கேன். எங்கெங்கே ஹால்ட் ஆகும், எங்கே ஆகாது. சில நேரத்தில் 1000 கிலோமீட்டரில் எம்டி அடிச்சுலாம் வந்திருக்கேன். ஏன்னா அங்கெல்லாம் லோடு ஆகாது, ரிட்டன் வந்திருக்கு. உதாரணம் சொல்ல போனோன்னா என்ன ஊர், ஜார்க்கண்ட்லேருந்து ரிட்டன் எம்டி வைசாக் வரைக்கும் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 900லேருந்து 1000 கிலோமீட்டர் வரும். எம்டி தான் வந்திருக்கும். அங்கே தான் வந்து லோடு கிடச்சிருக்கு. அங்கே பெரும்பாலும் சின்ன வண்டிங்களுக்கு லோடு கிடைக்க ரொம்ப ரொம்ப ரேரு. அப்படியே வெயிட் பண்ணியாதனாலும் கம்பல்சரி 10 நாள் வெயிட் பண்ணணும் நீங்கள். இல்லைன்னா கல்கட்டா, அங்கேருந்து கல்கட்டா வரணும். கட்டாக்கு வந்து நீங்கள் லோடு ஏற்றுற மாதிரி இருக்கும். அங்கே உங்களுக்கு ஜார்க்கண்டில் லோடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் சொல்கிறேன், ட்ரக் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ட்ரக்கில் அவ்வளோ காஸ்ட் எனக்கு எப்படி என்னால் அவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியும்னு சிலர் கூட கேட்கலாம். வெயிட் பண்ணுங்கள். 1 வருஷம் 2 வருஷம் போட்டோம், டிரைவராக போங்க, அதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா வண்டி எடுக்கணும்னு அவசரப்பட்டு எடுத்து நிறைய பேர் வண்டி இழந்திருக்காங்க, சிபில் ஸ்கோரும் போயிருக்கு. அதனால் சொல்கிறேன். இப்போ நானே வந்து நிறைய விஷயங்களில் வந்து அடிபட்டிருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு மோட்டார் சர்க்கிளில் நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒரு நேரத்தில் வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி இருந்தேன், ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து அந்த மாதிரி அட்வைஸ் பண்ண ஆள் இல்லாமல் போச்சு, எனக்கு தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்போது, இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ இருந்துச்சுன்னா நான் ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்காக புதுசாக வரவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து போய் நெருக்கடியில் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோவை சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லா சம்பாதிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ட்ரக்கு தான் என்னுடைய பெஸ்ட்டு ஆப்ஷன். அதையும் மீறி தாண்டி போகிறோம், 12 வீலர் அப்படி போகிறோம் அப்படின்னாலும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மீதி ஆகிறதுல ட்ரக்குக்கும் 12 வீலருக்கும் சேமாக தான் வந்து மீதி ஆகும். ஏன்னா அதில் வாடகை உங்களுக்கு ஒரு 20,000 ரூபா அதிகமாக போடுவாங்க. டோல்கேட்டும் டீசலும் வழி செலவுலேயே உங்களுக்கு அது காணாமல் போயிடும். அதுக்கு ட்ரக்கு எவ்வளோ பெட்ரு. அதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான யோசனையை நான் ஒரு வீடியோவை போடுறேன்.